திமுகவினுடைய அரசியல் மிரட்டலின் காரணமா தான் திரு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு திரு ரஜினி அவர்கள் கண்டன அறிக்கை ஒண்ணு தெரிவிச்சிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். பல்லில்லாதவன் அப்படின்னு சொல்லி திமுகவை சார்ந்த துரைமுருகன் அவர்கள் ரஜினி அவர்களை பேசும்போது வராத ஒரு கோபம் மாதிரி ரஜினிகாந்த் சொன்னாரு. மாதிரிதாங்க மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். திரு ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்ப திரு சீமான் அவர்கள் சுடுகாட்டில் கூட வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்லப்ப வராத ஒரு கோபம். நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. சாட்டை துரைமுருகன் மண்டையில மயிருதான் இல்லையான்னு பார்த்தா மண்டைக்குள்ள மூளை கூட இல்ல இந்த பரதேசி பயலுக்கு அப்படின்னு சொன்னப்ப அந்த வராத ஒரு கோபம். மண்டைக்குள்ள மயிர் தான் இல்லைன்னு பார்த்தா மூளை இந்த பரதேசி பயலுக்கு மரியாதை. ரஜினிகாந்த் ஆதவர்ஜுனா திமுகவோட மிரட்டல் காரணமா நீங்க அரசியலுக்கு வரலன்னு சொன்னது உங்களுக்கு ஒரு கோபமா இருக்கா? தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற இத்தனை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத திரு ரஜினிகாந்த் அவர்கள் கரூர் சம்பவத்தன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டாரு. நம்ம அப்பவே புரிஞ்சுக்கணும் அவரை யாரு இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மண்டைக்குள்ள மயிர் தான் இல்லைன்னு பார்த்தா மூளை இந்த பரதேசி பயலுக்கு மரியாதை. ரஜினிகாந்த் கூட்டம் என்ன பேசுவாரு கேட்க முடியாது. சூப்பர் ஸ்டார் யாரா சூப்பர் ஸ்டார்? யார் சூப்பர் ஸ்டார்? இங்க ஒரு மாநகர நடிகர் ஒருத்தருங்க ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவனுக்கு ரசிகரா இருக்கணும் செருப்பு கொண்டு அடிக்குவாங்க. நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது? நீ தலையில தண்ணி குடி ஒரு படம் ஓடாது. அது வாய்ப்பு இல்லை ராஜா, அது வாய்ப்பு இல்லை. மாதிரிதாங்க மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். சொல்றதுக்காக மிரட்டிதான் நம்ம நண்பர் ரஜினிகாந்தே கட்சி தொடங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நேரடியா நான் கட்சியை தொடங்க முடியாது, நான் எங்க முகத்தை பார்த்தா வெறுப்பா வந்துடும், நீ கொஞ்ச நாள் நீங்க சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கிற, நீ கட்சி தொடங்கினா கொஞ்சம் ஓட்டு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியல் சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். தலைவரே, நானும் சொல்றேன், காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.